தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உனக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி உன் தடைகளை உடைத்து உன் துக்கத்தை மாற்றி உனக்கு சமாதானமும் முடிவில்லா மகிழ்ச்சியும் தந்து காப்பேன். ஏசாயா 46:11. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் நீண்ட காலமாக எதிர்பார்த்த நன்மைகள் தாமதமாவதால் சமாதானத்தை இழந்து மிகுந்த மனசோர்வோடு பலவீனப்பட்டு நிற்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இன்று நம்பிக்கை இழந்து தவிக்கும் உங்களை பார்த்துத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று ஆணித்தரமாக மீண்டும் வாக்களிக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்கிற மாறாத வேத வசனத்தின்படியே உங்கள் வாழ்க்கையின் எல்லா வாக்குத்தத்தங்களும் நிச்சயமாகவே நிறைவேறப் போகின்றன என்பதை விசுவாசியுங்கள். கர்த்தர் தாம் ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்தபடியே அவனுடைய முதிர் வயதிலே ஈசாக்கை கொடுத்து அற்புதமாக வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிய மாபெரும் சம்பவத்தை நினைத்து பாருங்கள். 100 வருடங்கள் கடந்தாலும் ஆபிரகாமின் விசுவாசம் எப்படி ஒரு பெரிய அற்புதத்தை அவனுக்கு கொண்டு வந்ததோ, அதே போலவே தேவன் உங்களுக்காக குறித்த எந்த காரியமும் ஒருபோதும் வீணாகாது. மனுஷர்கள் உங்களை கைவிட்டாலும் பரலோகத்தின் தேவ கரம் உங்கள் தடைகளை உடைத்து தேவையான நன்மைகளை சரியான நேரத்தில் உங்களிடம் கொண்டு வந்து நிச்சயம் சேர்க்கும். ஆகவே இனி சோர்வடைய வேண்டாம். அவர் சொன்ன வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தின் துக்கத்தை மாற்றி இழந்த சமாதானத்தை மீட்டு தந்து முடிவில்லா மகிழ்ச்சியை உங்களுக்கு நிரந்தரமாக நிலைக்கச் செய்யும். தைரியமாக முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இப்போது கேட்ட உம் வார்த்தைகளின்படி நடக்க எனக்கு உதவி செய்தருளும். இந்த நாள் முழுவதும் உமது கிருபையால் என்னை அபிஷேகித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். கர்த்தாவே, இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுவோரின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். இயேசுவே, உம்முடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.